எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் ரொட்டீன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 40. நைட்டு தூங்கும் போதே இந்த நேரத்தில் தான் எழுந்திருக்கிறோம். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு இல்லைனா ஒரு 9:30 போல் எழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நானும் எனக்கு ஓகேவாக இருக்கும். இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு 11 மணிக்கு 11:30 எழுந்தேன்னா நான் எல்லாம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உட்காரத்துக்கே மணி 1 ஆகிடும். திரும்பி சாயங்காலம் 6 மணிக்கு நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பணும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினச்சது என்னைக்கு நான் வந்திருக்கு 11 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். காலையில் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஜிம்முக்கு போயிட்டேன். அப்புறம் ஜிம்மில் இந்த வியூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சுற்றிலும் எல்லாம் அப்படியே செமையாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் நின்றுட்டு வந்து தான் சாப்பாடெலாம் செஞ்சேன். இந்த பருப்பு ரைஸ் தான் எப்பயுமே நான் செய்கிறது. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் அதிகமாக எடுக்கவும் தேவையில்ல. அதனால் இதை தான் செஞ்சேன், சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே ரொம்பலாம் டேஸ்ட்டாக இருக்கும்லாம் நான் சொல்ல விரும்பல, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி பைக்கில் தான் போனேன் கோயிலுக்கு. ஸோ அப்படியே கோயிலுக்கெலாம் போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா தான் நமக்கு அந்த மன நிம்மதி, ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா நமக்கு யாரும் இல்லைல்ல பேசுகிறதுக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்துட்டு கோயிலுக்கெலாம் போகிறது. அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லாவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன், அதை மட்டும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.